நீங்க கம்பெனிக்கு உள்ள போக போக உங்களுக்கு நிறைய தெரிய வரும். இதெல்லாம் கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி எவ்வளவு இருக்கும் ஒரு குத்து மதிப்பா. இப்ப நீங்க உங்களோட தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். ஒரு காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி எவ்வளவு இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்? இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குதுன்னா புவர் குவாலிட்டி காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 ரூபாய் இருக்குமா? 10 to 15. 60. வெரி குட். நல்லா கரெக்டா திங்க் பண்ணுங்க எல்லாருமே. 5%, 10%, 15% எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நீங்க கம்பெனில போய் கேட்டாலும் அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க உங்களுக்கு. சார் இங்க காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, நீ போய் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டின்னு பேசினாலே உன் புருவத்தை தூக்கி பார்ப்பாங்க உன்னை. யாருப்பா நீ, எங்க இருந்துப்பா வர அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பிரச்சனையும் அதுதான். கரெக்ட் தான் நான் சொல்றது. ஆமா சார். யாராவது கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சார் எவ்வளவு வேஸ்டேஜ் சார், ரிஜெக்ஷனே பல லட்சம் ஆகுது சார். பாத்தீங்களா, ஸ்கிராப்பே பல லட்சம் ரூபாய்க்கு போடுவாங்க. பாத்தீங்களா கம்பெனில ஸ்கிராப்பே வந்து லட்சக்கணக்கில் போடுவாங்க. அப்ப அதை தயார் பண்ணும்போது கோடிக்கணக்கில் செலவாயிருக்கும். அதை வெறும் மெட்டீரியல் காஸ்ட்டுக்காக வெளியில போடுவான். அதுவே பல லட்சம் ரூபா அவனுக்கு வரும். அப்ப அவன் எவ்வளவு லாஸ் பண்ணிருப்பான். அவ்வளோத்தையும் வித்திருந்தானா கோடிக்கணக்கில் வந்திருக்கும். ரைட். ஸோ அப்ப பொதுவா கம்பெனி என்ன நினைப்பாங்கன்னா புவர் குவாலிட்டி வந்து 5%, 10% நினைப்பாங்க. அது வெறும் நினைப்பு தான். இப்ப என் ஸ்கிரீன்ல ஐஸ்பர்க் தெரியுதா எல்லாருக்கும்? நான் ஐஸ்பர்க் தெரியுதான்னு கேட்டேன், எல்லாரும் தெரியுது நீங்க. ஆனா உண்மையிலேயே தெரியறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் தெரியுது. கரெக்டா? டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் தெரியுது. அப்ப மீதி எங்க இருக்கு? உள்ள இருக்கு சார். வண்டிக்கு அடியில இருக்கு. கம்பெனில போய் நீங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா அவன் 5% தான் அவன்கிட்ட சொல்லுவான். மீதி 95% என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா உள்ள இருக்குமா இருக்காதா? உள்ள இல்லாம வெளியே வராது. கரெக்டா? உள்ள இல்லாம வெளியே வராது. ரைட். பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா காஸ்ட் ஆஃப் புவர், நம்ம இல்ல கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா 5% தான் இருக்கும் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி நினைப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ், வாரண்டி கிளைம், நிறைய ரிப்பேர் ஒர்க் நடக்கும் தேவையில்லாம. அப்புறம் நிறைய ரீஒர்க் நடக்கும். ரீஒர்க்னா என்ன? ஒரு வாட்டி தப்பா பண்ணிட்டு திருப்பியும் அதே வேலை செய்வாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டு அடுத்த வாட்டி பாஸ் ஆகுது. ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டு அடுத்த வாட்டி பாஸ் ஆகணும். அதுக்கு பேர் என்ன? அது நல்லதா கெட்டதா? முதல்ல பாஸ் பண்ணிருக்கலாமே. தேவையில்லாம எதுக்கு 2 வாட்டி வேலை செய்யணும்? ஒரு எனிவே கிடைக்க போற கூலி ஒண்ணுதான். ஆனா வந்து 2 வாட்டி வேலை செய்யக்கூடாது. அப்போ ரீஒர்க். அப்புறம் வந்து நிறைய வந்து சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் டெஸ்டிங், திருப்பி டெஸ்டிங். அதாவது ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறம் டெஸ்டிங், ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன், ரீகால். ரீகால்னா என்ன யாராவது சொல்லுங்க பாப்போம். படிச்சதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ற மாதிரி, அந்த குவாலிட்டி எல்லாம் திரும்ப ரீகால் பண்றோம். அதாவது குவாலிட்டி இல்லைன்னா ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணிடுவாங்க மார்க்கெட்ல இருந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ரீகாலுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் யாருக்கா தெரியுமா? மேகி எல்லாரும் சாப்பிடுவீங்களா? மேகி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் காலையில கூட சாப்பிட்டுருப்பீங்க சில பேர் மேகி. ரைட். மேகி வந்து 2015ல ரீகால் பண்ணாங்க. கேள்விப்பட்டீங்களா? தே ரீகால்ட். ஆமா சார். என்ன பண்ணாங்க? மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மேகி பாக்கெட்டையும் வாங்கி மொத்தமா ஒரு இடத்துல வச்சு கொளுத்துனாங்க. செஞ்சாங்களா? ஆமா சார். ஆமா சார். எவ்வளவு குவாலிட்டி, எவ்வளவு குவாண்டிட்டி கொளுத்துனாங்கன்னா 38,000 டன்ஸ். எவ்வளோ? 38,000 டன் மேகி பாக்கெட்டை சும்மா கொளுத்துறாங்க. எதனால? எதனாலனா அந்த ப்ராடக்ட்ல லெட் கண்டென்ட் ஓவரா இருந்துச்சு. என்ன ஓவரா இருந்துச்சு? லெட் நல்லது இல்ல. லெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ். அதை விட ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணாங்க. நிறைய கம்பெனி யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு வந்து அவனோட காரை ரீகால் பண்ணான். டொயோட்டோ வந்து அவனோட காரை ரீகால் பண்ணிருக்கான். ப்ராடக்ட்டை வித்துட்டு அதுக்கப்புறமா அதுல ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை திருப்பியும் வாங்குறதுக்கு பேர் தான் என்ன? ரீகால். ரீகால் பண்றதுனால எக்கச்சக்க லாஸ் ஆகும். என்ன பிரியா, ஏதோ சினிமா பாட்டுலாம் போட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே? நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க. ஆல்ரைட். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வந்து விசிபிள் போர்ஷன் 5% தான்.
மீதி 95% வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள். இங்க ஐஸ்பெர்க தெரியாம வச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர். அப்ப அந்த வாட்டரை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணா தெரியுதா உங்களுக்கு இப்ப பிரச்சனை? எஸ் சார். ஒரு பிரச்சனையும் ஒரு ப்ராஜெக்ட். இப்ப எவ்வளவு ப்ராஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு கம்பெனிக்குள்ள போனா? நிறைய இருக்கும் சார். நம்ம என்ன நினைப்போம்? ப்ராஜெக்டே இல்ல, ஒரு 2-3 இருக்கும். ப்ராஜெக்டே இல்ல. ப்ராஜெக்ட்னா நம்ம சேட்டலைட்டை தயார் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்புறது மட்டும் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட். ஆனா ப்ராஜெக்ட் உண்மையாலே ப்ராஜெக்ட்னா என்னது? அங்க இருக்கிற பிரச்சனைய நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்கணும். இதுக்கே சில டூல்ஸ் தேவை. அதனாலதான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி பத்தி நடத்திட்டு இருக்கேன் நான். காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி இஸ் a tool which will make you identify projects, right? இந்த ரிஜெக்ஷன் ஓவரா ஒரு கம்பெனில ரிஜெக்ஷன் ஓவரா போயிட்டு இருக்கு. நீங்க ரிஜெக்ஷனை கம்மி பண்ணா அதுக்கு பேர் என்னது? ஒரு ப்ராஜெக்ட். வாரண்டி கிளைம் ஓவரா போயிட்டு இருக்கு, அதை சரி பண்ணா அதுக்கு என்ன பேரு? ப்ராஜெக்ட். ஆல்ரைட். இப்போ இந்த விசிபிள் போர்ஷன், இன்விசிபிள் போர்ஷன். இன்விசிபிள்னா என்னன்னா கம்பெனிக்கே தெரியாது பல பிரச்சனை இருக்கிறது, அதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ரைட். இதை ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வரைக்கும் போகும்னா 45% வந்து காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி தான் போகும். 100 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்ல 45 ரூபாய் எதனால வந்து சேருது? அவன் புவர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுனால வந்து சேருது. அப்ப புவர் குவாலிட்டியை தூக்குனாலே ப்ராடக்ட் பிரைஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். நம்ம ப்ராஃபிட்டை குறைச்சோமா? இல்ல சார். புவர் குவாலிட்டியை குறைச்சோம், ப்ராடக்ட் காஸ்ட் கம்மி ஆகுது. அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் என்ன ஆகும்? இம்ப்ரூவ். ப்ராடக்ட் காஸ்ட் கம்மி. அதுதான் இந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் 6 சிக்மா அப்ரோச். காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியை கம்மி பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை இம்ப்ரூவ் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்க ப்ராஃபிட்டும் கூடும். காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம், அவசரம் இல்ல. ஆனா நான் நிறைய எழுதிருக்கேங்க. இதுல ஏதாவது 1-2 நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க, ஐ வில் டீச் யூ. அதை ரீட் பண்ணி பாருங்க, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி என்னெல்லாம் இருக்குன்னு. லாங்கர் செட்டப் டைம், லாங்கர் சைக்கிள் டைம், எக்ஸஸ். இன்வென்டரினா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்பா. வாட் இஸ் இன்வென்டரி? இன்வென்டரினா என்ன? புதுசா ஒரு பொருளை தயாரிக்கிறது. புதுசா ஒரு பொருளை தயாரிக்கிறது இன்வென்டரி கிடையாது. எந்த பொருளையும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு பேர் இன்வென்டரி. பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு பேர் இன்வென்டரி. உதாரணத்துக்கு லாஸ்ட் ஆஃப் OW கொடுத்திருக்காங்க சார். அப்படினா சார் OW இல்ல, OW ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். நான் சொல்றேன், அதையும் சொல்றேன். முதல்ல இன்வென்டரி. இப்ப நம்ம வீட்ல எல்லாரும் மாசம் மாசம் ப்ரொவிஷன் ஸ்டோர்லாம் ப்ரொவிஷன் ஐட்டம் எல்லாம் வாங்குறோமா? எஸ் சார். சரி. இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, உங்க இதுல வந்து டூத் பேஸ்ட் வாங்குவோம் இல்லையா? கோல்கேட், க்ளோஸ் அப் ஏதோ ஒன்று வாங்குவோம். எத்தனை பேஸ்ட் வாங்குவீங்க வீட்ல எல்லாரும்? ஒண்ணுதான் சார். ஏன் ஒரு 20-30 பேஸ்ட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம்ல, ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகும்ல? எக்ஸ்பைரி ஆயிடும் சார். அப்போ பொருளை மொத்தமா வாங்கி வீட்டுல வச்சா என்ன ஆகுது? அது வேஸ்டேஜ் ஆகுது. அது கம்பெனிலயும் நடக்குமா நடக்காதா? நடக்கும் சார். ரா மெட்டீரியலை மொத்தமா வாங்கி வச்சுட்டா அது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வேஸ்ட் ஆகும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்ப நீங்க சென்னையில வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வரும்போது நீங்க ஹுண்டாய் ஃபேக்டரி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? ஹுண்டாய் ஃபேக்டரி வரும்போதே பாக்கலாமேப்பா. நீங்க வந்து அந்த ஹைவேல வரும்போதே உங்களுக்கு தெரியுமே, ஸ்ரீபெரும்புதூர் வழியா வந்தீங்கன்னா ஹுண்டாய் ஃபேக்டரி. கார் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல நிறுத்தி வச்சிருப்போம். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒரு 500 கார் நிக்கும். பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? ஓபன்லயே இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இன்வென்டரி. ஏன் அவன் ஓபன்ல 500 காரை நிறுத்தி வைக்கிறான்? கார் தயாரிச்சாச்சுன்னு காமிக்கிறதுக்கு. தயாரிச்சாச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஆனா வந்து அங்க என்ன இல்ல, டிமாண்டை விட ஜாஸ்தியா தயார் பண்ணிட்டான். அங்க ஷோரூம்ல ஆர்டர் பண்ண தயார் பண்ணி அனுப்பிச்சா ரோட்ல காரை நிறுத்தி வைக்கிற நிலைமை வந்திருக்குமா? இல்ல சார். ஊரெல்லாம் ஷோரூம் வச்சிருக்கான், இந்தியா பூரா. எல்லா ஷோரூமுக்கும் கார் எவ்வளவு தேவை வருதோ கரெக்டா தயார் பண்றதெல்லாம் அங்க போச்சுன்னா ரோட்ல நிக்க வைக்க வேண்டிய வேலையே இல்ல.
ஆனா நிக்க வச்சா என்ன ஆகும்? எல்லா காரும் வெயில்லயே நிக்கும் ஒரு 6 மாசத்துக்கு. ஒரு கார் 6 மாசத்துக்கே வெயில்லயே நின்றா அது என்னத்துக்கு ஆகும்? பெயிண்ட்லாம் வீணாயிரும் சார். மேல போட்டு பெயிண்ட்லாம். அப்ப பெயிண்ட் நீ போய் ஒரு புது கார் வாங்கணும்னா 6 மாசம் வெயில்ல நிக்க வச்ச காரை நீ வாங்குவியா? இல்ல சார். ஆமா. அப்ப இன்வென்டரின்றது என்னது? வேஸ்ட் தானே. அது ரா மெட்டீரியலா இருந்தாலும் வேஸ்ட், பினிஷ்ட் ப்ராடக்ட்டா இருந்தாலும் வேஸ்ட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இன்வென்டரியா இருந்தாலும் வேஸ்ட். இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாதனாலதான் 500 காரை என்ன பண்றான்? வெயில்ல நிறுத்துறான். கரெக்டா இல்லையா? ஆமா சார். அப்ப நீங்க யாராவது போய் இன்வென்டரி ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம் சார். அப்ப ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க எல்லாமே உன் கண்ணுக்கு பிரச்சனையா தெரியும். பிரச்சனை எல்லாமே உன் ப்ராஜெக்ட் தான். அடுத்தவனோட பிரச்சனை நம்மளோட பிசினஸ், அடுத்தவனுக்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு ப்ராஜெக்ட். கரெக்ட்? அடுத்து போவோம். ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ்னா என்னன்னா, இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கப்பா. நீங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஓனா ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க. அதுல ஒரு மெஷின் மட்டுமே 1 crore. ஒரு மெஷின் விலை எவ்வளவு? 1 crore. 1 crore போட்டு ஒரு மெஷின் வாங்கிட்டு நீ என்ன எதிர்பார்ப்ப அந்த மெஷின்ல இருந்து? ப்ராஃபிட். லைஃப் டைம் அந்த மெஷின்ல இருந்து ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்ப்ப. ப்ராஃபிட் வரணும்னா நீ என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். அந்த மெஷினை ரன் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். மெஷினை நீ ரன் பண்ணணும். ஆனா ரன் பண்றது வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும். ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்றதுக்கு நீ ரன் பண்ணணும். இப்போ மெஷினை வாங்கிட்ட, ஒரு மாசம் பூரா அந்த மெஷினை ரன்னே பண்ண மாட்டாங்க. will you be happy? நோ சார். ஏன் ரன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டா அதுக்கு பல காரணம் சொல்றாங்க. சார் இது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சார், மெஷின் வந்து ரிப்பேர்ல இருக்கு சார்ன்றான். அப்போ முதல் பிரச்சனை என்னன்னா அவைலபிலிட்டி. எக்யூப்மெண்ட் should be available for productive work. ஒரு 100 நாள்ல 10 நாள் வந்து அது வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா 90 நாள் அதுல என்ன கண்டிஷன்ல இருக்காது? மெயின்டெனன்ஸ். அப்போ 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 எக்யூப்மெண்ட் உனக்கு என்ன கவலைனா, எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவா யூஸ் ஆகல. ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். நம்ம முதல்ல நான் சொன்ன விஷயம் என்னன்னா அவைலபிலிட்டி. அவ்வளவு மோசமா சொல்ல வேணாம். 100 நாள்ல எக்யூப்மெண்ட் வந்து 80 நாள் வந்து ரெடி டு ஒர்க். ஆனா 20 நாள் எப்படி இருக்கு? மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. அப்ப அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு உனக்கு? 80%. 80%. அப்ப 20% உனக்கு ஸ்ட்ரெயிட்டா லாஸ். ஆனா 80% வந்து மெஷின் அவைலபிள். மெஷின் அவைலபிள்னா என்ன அர்த்தம்? அத வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா ரன் பண்ணி காசு வருதான்றது ரெண்டாவது. அவைலபிலிட்டி புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்னா என்ன? எனக்கு வந்து அதுல ரிஜெக்ஷன் அதிகமாகும். ஆமா, ஒரு நாள்ல எனக்கு வந்து 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ற கெபாசிட்டி அந்த மெஷினுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு கெபாசிட்டி இருக்கு? 1000 யூனிட். ஆனா உண்மையிலேயே நான் அந்த மெஷினை ரன் பண்ணும் பொழுது எனக்கு 1000 வரமாட்டுது, 800 தான் வருது. இது இப்போ என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை. எவ்வளவு வந்திருக்கு? 800 தான் எனக்கு வந்திருக்கு. 1000த்துல 800 தான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. சரி, 800 வந்துச்சு, பரவாயில்ல. 1000 வர வேண்டிய இடத்துல எனக்கு 800 வந்துச்சு. 800 நான் குவாலிட்டியில செக் பண்றேன். 800ல ஒரு 640 தான் நல்லா இருக்கு, மீதி 160 நல்லா இல்ல. புரியுதா நான் சொல்றது? முதல்ல வந்து என்னன்னா அவைலபிலிட்டி பிரச்சனை. அது எவ்வளவு இருந்துச்சு எனக்கு அவைலபிலிட்டி? 80%. ரெண்டாவது சொன்னது என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை. பெர்ஃபார்மன்ஸ்னா என்னது? 1000 ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல நான் 800 தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எவ்வளவு? 80% தான். அந்த 800 நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து 640 தான் ஓகே ஆகுது, 160 ரிஜெக்ட் ஆகுது. அப்ப குவாலிட்டி எவ்வளவு இருக்கு எனக்கு? அதுவும் 80% தான். Do you understand? Availability, performance, quality. இப்போ OEE ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணி 80 × 80 × 80. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம்.
80 எவ்வளோ 0.8 0.8 into 0.8 into 0.8 எவ்வளவு வருது சொல்லுங்கப்பா 0.8 into 0.8 into 0.8 2.4. 2.4 கணக்குனாலே பிரச்சனை தான் இல்லையா 0.512. 0.512. அப்படின்னா என்னன்னா அது 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 51.2 அப்ப ஓஇ எவ்வளவு வருது 51.2 51.2. நீ 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருந்தா ஆர் யூ ஹாப்பி வித் 51.2% ஓஇ உன்னோட எதிர்பார்ப்பு என்ன 100 நாள்ல 100 நாளுமே மெஷின் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிறதா உன் எதிர்பார்ப்பு அப்ப அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கற 100% புரியுதா ஒரு நாளைக்கு மெஷின் 1000 ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது தேரி ஆனா ரியாலிட்டி எவ்வளவு வருது 800 ஆஸ் அ ஓனர் உன்னோட எதிர்பார்ப்பு என்ன 100%. 100% அப்ப பெர்ஃபார்மன்ஸும் 100% இருக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணது 800 640 குவாலிட்டில ஓகே ஆகுது ஆனா உன்னோட எதிர்பார்ப்பு என்ன 100%. அப்ப குவாலிட்டிலயும் உன் எதிர்பார்ப்பு 100% அவைலபிலிட்டியும் உன் எதிர்பார்ப்பு 100% பெர்ஃபார்மன்ஸ்லயும் உன் எதிர்பார்ப்பு 100% இந்த மூணுல எது பிரச்சனையா இருந்தாலும் தட் கேன் பி அ ப்ராஜெக்ட் கரெக்டாப்பா Yes, sir. Yes, sir. improving the availability of the equipment is a very good project 1 கோடி ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் எப்பவுமே ரன்னிங் கண்டிஷன்ல வச்சிருக்க முடியும் அப்படின்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே ஆமா சார். ஒரு கம்பெனில அது மாதிரி இல்ல ஏதோ காரணம் அது என்ன காரணமோ தெரியல எனக்கு அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணா அது ஒரு ப்ராஜெக்ட் சோ இதெல்லாம் ப்ராஜெக்ட் டைட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இம்ப்ரூவிங் த அவைலபிலிட்டி இம்ப்ரூவிங் த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி இண்டெக்ஸ் மூணையுமே இம்ப்ரூவ் பண்ணனா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட் மூணையும் இம்ப்ரூவ் பண்ணா என்ன இம்ப்ரூவ் ஆகும் ஓஇஇ இம்ப்ரூவ் ஆகும் அவைலபிலிட்டி எவ்வளவு இருந்துச்சு 80 பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு 80 குவாலிட்டி எவ்வளவு இருந்துச்சு 80 ஆனா ஓஇஇ எங்க இருக்கு 51.2. 51 தான் இருக்கு 51ல இருந்து நீ ஈஸியா 60 70 80 கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஓஇஇ வந்து 51% இருந்து நான் 70% கொண்டு போயிட்டேன் நீ அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் சரி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலும் சரி என்ன இம்ப்ரூவ் ஆகுது ஓஇஇ இம்ப்ரூவ் ஆகுது OE. இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனில இந்த மாதிரி பேசினாலே அவன் வந்து தே வில் அப்ரிஷியேட் யூ ஐ மீன் கரெக்ட் ஆர் நாட் எஸ் சார் Yes, sir. இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றது உங்க இன்ஜினியரிங் பாடத்துல நம்ம படிக்க முடியாது சில விஷயம்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எஃபோர்ட் போட்டு படிக்கணும் சரியா ஆனா இது மாதிரி நீ பேசணும்னு தான் கம்பெனி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாமே என்னது கம்பெனியோட பிரச்சனை கரெக்டா Yes, sir. இப்ப நான் பேசும்போது அப்பப்போ உனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னாதான் உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னா அது உன் பிரச்சனை அப்ப கம்பெனில போய் நீ போய் ஒரு இன்டர்வியூல பேசும் பொழுது இந்த மாதிரியான வேர்டெல்லாம் நீ யூஸ் பண்ணன்னு வச்சுக்கேன் குவாலிட்டி அதான் நான் ஒருத்தர் குவாலிட்டின்னு சொன்ன உடனே நான் கிளாப் பண்ண சொன்னேன் பிகாஸ் குவாலிட்டியில அவ்வளவு விஷயம் இருக்கு ஆல்ரைட் எஸ் சார் கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்குப்பா அன்ரியாலிஸ்டிக் ஷெட்யூல்னா என்னது பிளான் ஒண்ணு இருக்கும் ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும் இன்னைக்கு டெய்லி ஒரு ஷிஃப்ட்லயும் 500 பார்ட்ஸ் 500 காம்பனன்ட் தயார் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேட்ச் ஆயினும்னு சொல்லுவாங்க ஆனா 500 நடக்குமாங்க நடக்காது இல்ல சார். 500 தயார் பண்ணலன்னா டிஸ்பேட்ச் மூவ் ஆகாது டிஸ்பேட்ச் மூவ் ஆகலன்னா கஸ்டமர் அங்க இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்போ அடிக்கடி நீங்க ஆன் டைம் டெலிவரி மிஸ் பண்ணீங்கன்னா அவன் கஸ்டமர் ஒன்ன விட்டு வேற கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சோம் அப்போ அன்ரியாலிஸ்டிக் ஷெட்யூல் இஸ் அ வேஸ்ட் இதெல்லாம் ஹிடன் கம்பெனில பிரச்சனை இல்லைன்னு சொல்றான்னா நீ சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துரு பிரச்சனை இல்லாத கம்பெனியே கிடையாது there are hundreds of problem means hundreds of project ஒரே கம்பெனில நீங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணலாம் you understand சின்ன கம்பெனில 100 ப்ராஜெக்ட் பண்ணலாம் இன்னொன்னு நீங்க எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா நான் பெரிய கம்பெனிக்குள்ள போய் ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்றது பெரிய கம்பெனிக்குள்ள போனா அவன் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்களா அவன் இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்திருப்பான் அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதான் செய்யும் இல்லைன்னு சொல்ல
சின்ன கம்பெனில எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் உங்களுக்கு. சின்ன கம்பெனில தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா முதல்ல கத்துக்க முடியும் நிறைய. அதனால ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து நான் வந்து அங்கதான் பண்ணுவேன் இங்கதான் பண்ணுவேன் இல்லாம நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எந்த கம்பெனில சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணுங்க. இட் கேன் பி a வெரி ஸ்மால் கம்பெனி. அப்போ அங்க உங்களுக்கு நல்ல அனுபவமும் கிடைக்கும், ரைட்? அப்புறம் லேக் ஆஃப் ட்ரைனிங். பீப்புள் வந்து இந்த நாலேஜ் இல்லாம ஒரு வேலையை செய்யும் பொழுது நிறைய தவறுகள் நடக்கும். ஸோ லேக் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ஆல்சோ வேஸ்ட், ரைட்? அப்புறம் வந்து ப்ராசஸிங் டைம் வந்து வேரியபிள்னா என்ன? ஒரு டைம் வந்து ஒரு தடவை பண்ணும்பொழுதும் ஒரு மாதிரியான டைம் வரும். வேரியபிளே இருக்கக்கூடாது, ரைட்? அப்புறம் டிஃபெக்டிவ் மெட்டீரியல், இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன், பிஹேவியரல் கன்ஸ்டன்ட். சில கம்பெனிலாம் போனீங்கன்னா அவன் தப்புன்னு கூட ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி பார்க்க முடியும் நிறைய இல்லையா? போய் சொன்னீங்கன்னா சார் இது இப்படி பண்ணக்கூடாது சார்னு சொன்னாலும் அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் என்னன்னா பிஹேவியரல் கன்ஸ்டன்ட். இது எல்லாமே வேஸ்ட். என்னைக்கு நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம அட்மிட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரோமோ அப்பதான் நம்ம வந்து ப்ரோக்ரஸே நடக்கும். ப்ரோக்ரஸ் பண்ணாத வரைக்கும் growth தான் நடக்கும். growth-ஐயே ப்ரோக்ரஸ் நம்பினீங்கன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். there is a difference between growth and progress. growthனா என்ன? progressனா ப்ராசஸ்ல இருக்கு. growthனா வளர்ச்சி. இப்ப செடி வளருது, அது என்னது? அது growth-ஆ progress-ஆ? growth, ரைட்? அப்போ வளர்ச்சி வேற, முன்னேற்றம் வேற. growth is different, progress is different, right? So அப்ப நம்ம வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்ஃபுல்லான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. கம்பெனிக்கும் அது அப்ளிகபிள் தான். ஸோ புவர் குவாலிட்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பாட்டில் நெக்னா என்னன்னா 10 ப்ராசஸ் இருக்கும், ஆனா ஒரே ஒரு ப்ராசஸ் மொத்தத்தையும் வந்து என்ன சொல்றது டிலே பண்ணும். ஒரே ப்ராசஸ் டிலே ஆகுறதுனால மொத்த ப்ராசஸும் டிலே ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாட்டில் நெக் அப்படின்னு பேரு, ரைட்? இது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணலனா that will eat away your profit. So focus of Lean Six Sigma is on quality. Lean Six Sigma ஓட focus என்னது? குவாலிட்டி தான். Quality is important in all company. Quality வந்து பாத்தீங்கன்னா is driven by 3 resources. First resource என்னன்னா கஸ்டமர். இப்ப நான் கூட வந்து ட்ரைனிங் நடத்தும் போது என்ன கேட்டேன், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? இப்ப நீங்க எல்லாம் வந்து தமிழ்ல நடத்தினா நல்லா இருக்கும். நீங்க நம்ம இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். சோ அப்ப குவாலிட்டி இஸ் driven by கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட். ரெண்டாவது என்னன்னா ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட். சர்டிபிகேட் கொடுக்குறோம்னா நம்ம வந்து சர்டிபிகேட் எடுத்த உடனே கொடுக்கறது இல்ல. பணம் கட்டணும்னா சர்டிபிகேட் கொடுத்துட முடியுமா? ட்ரைனிங், அப்புறம் ஒரு அசஸ்மெண்ட், அப்புறம் தான் சர்டிபிகேட். அப்ப ப்ராசஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ப்ராசஸை வந்து டிசைன் பண்ணணும் கரெக்டா. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து எல்லோ பெல்ட் சர்டிபிகேட் கொடுக்க, இப்ப நம்ம எல்லோ பெல்ட் சர்டிபிகேட் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். ஆல் ஆஃப் யூ வில் பி ஹாப்பி. பட் அங்க என்ன இருக்காது? குவாலிட்டி வராது இல்லையா? சர்டிபிகேட் வேணும்ன்றதுக்காக சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்தா அங்க குவாலிட்டி வராது. சர்டிபிகேட் இஸ் ஜஸ்ட் எ பேப்பர். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, the certificate becomes a title. புரியுதா டிஃபரன்ஸ்? சர்டிபிகேட் பேப்பரா மாறுறதுக்கும் சர்டிபிகேட் உன்னோட டைட்டிலா மாறுறதுக்கும் வித்தியாசம். அதுக்கு காரணம் என்ன? அங்க இருக்கிற ப்ராசஸ், ரைட்? அப்ப கம்பெனில ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றீங்கன்னா அங்க உள்ள என்ன இருக்கு? அந்த பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் சிறப்பா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் சிறப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட். ரெண்டாவது நான் சொல்ற விஷயம் ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட். சர்டிபிகேஷன் ப்ராசஸ்க்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்? எல்லாரும் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும், ட்ரைனிங்ல இன்டராக்டிவா இருக்கணும், வீடியோல இருக்கணும், நிறைய கொஸ்டின் கேட்கணும், இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட். அப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்போம், எக்ஸாம்ல பாஸ் மார்க் வரணும், இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இந்த ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வந்து மீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வர்ற ப்ராடக்ட் எதை மீட் பண்ணும்? கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுமா, மீட் பண்ணாதா? ப்ராசஸோட ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணனா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆகும். இப்படிதான் குவாலிட்டி வரும், ரைட்? அதே நேரம் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு சிம்பிள் கிடையாது. இப்போ ஒரு ட்ரைனிங் நடத்தினாலே உங்க காலேஜ்ல ஒரு எத்தனை ப்ரொஃபசர் கோஆர்டினேட் பண்ணிருப்பாங்க, கரெக்டா? எல்லாரும் வில்லிங்னஸ் கொடுத்துருப்பீங்க, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிருப்பீங்க, மீட்டிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, எங்க சைட்ல 4 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க,
இப்போ நான் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கும். இப்போ there are so many people. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். They are nothing but employees. இல்லைன்னா பீப்புள்னு போட்டுக்கலாம் ஜென்ரலா. இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமா இல்லையா? இப்போ சார் கூட சொன்னார், யாரெல்லாம் நீங்க ஏற்கனவே ட்ரைனிங்ல பேர் கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்க, மீதி எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஹிஸ் ரெக்குவயர்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆயிடும்? he cannot manage, he cannot control the process. அப்போ ஒரு விஷயத்துல குவாலிட்டி அடையணும்னா கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கணும், ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கணும், இதுல அசோசியேட் ஆயிருக்கிற பீப்புளோட ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஏன் பீப்புள் இங்க வராங்கன்னா, பீப்புள் தான் என்ன பண்றாங்க? ப்ராசஸை மேனேஜ் பண்றாங்க, பீப்புள் தான் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமா இல்லையா? ஒன்னும் வேணாம்பா, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறாரு. ஒரு மேஸ்திரி என்ன பண்றாரு? காம்பவுண்ட் வால் கட்டுறாரு. இப்ப கட்டுறாருன்னா அவர் எப்படி கட்டுவாரு? செங்கல் ஒன்னொன்னா எடுத்து வைப்பாரு. கரெக்டா? செங்கல் எடுத்து வைப்பாரு, அப்புறம் அந்த சிமெண்ட் இந்த மிக்சரை வந்து கொஞ்சம் போடுவாரு, இன்னொரு கல் எடுத்து வைப்பாரு. இப்ப கல்லு தரையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணி ஆகணும்? குனிஞ்சு எடுக்கணும். கல்ல குனிஞ்சு எடுத்து அந்த வால்ல வச்சுட்டு அப்புறம் அடுத்த கல்ல குனிஞ்சு எடுப்பாரு, வால்ல வைப்பாரு, பூசுவாரு, இப்படி வேலை செய்வாரு. இப்போ இதை நம்ம லைட்டா மாத்துவோம். அவருக்கு பக்கத்துல ஒரு டேபிள் வைப்போம், அந்த டேபிள் மேல அந்த செங்கல்ல வைப்போம். இப்போ அவரு குனிய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல. கல்லு எங்க குனியாமே எடுக்கலாம். இப்ப வேலை வேகமா நடக்குமா? அப்போ ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற பீப்புளுக்கும் சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையா? அதை நீங்க புரிஞ்சிக்காம இப்ப நீ குனிஞ்சுதான்ப்பா எடுக்கணும்னா அவர் எப்படி ஒரு நாள்ல அந்த வேலை கட்டி முடிப்பாரா? ஒரு நாள் சேர வேண்டிய வேலை 2 நாள் ஆகும். அப்போ குவாலிட்டி வரணும்னா 3 விஷயத்த புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட், ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட், மூணாவது எம்ப்ளாயி ரெக்குவயர்மெண்ட். இந்த 3ல ஏதாவது ஒன்ன குறை வச்சாலும் குவாலிட்டியில பிரச்சனை வந்துடும். கிளியர்? நம்ம எல்லோ பெல்ட் ட்ரைனிங்ல குவாலிட்டி வரணும்னா கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நீங்க தானே கஸ்டமர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் ரெக்குவயர்மெண்ட்? சொல்லுங்க. ப்ராடக்ட் இருக்கணும், ப்ராடக்ட் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும். அது கிடையாது. எல்லோ பெல்ட் ட்ரைனிங்க்கு வாங்க, ரியல் லைஃப்க்கு வாங்க. நம்ம ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. கஸ்டமர் இங்க யாரு? எல்லோ பெல்ட் ட்ரைனிங்ல நாங்க தான். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் 1 or 2 சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் யுவர் ரெக்குவயர்மெண்ட்? எல்லாருக்கும் சர்டிபிகேட் வேணும், ஈஸியா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஈஸியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டே இருங்க, எதுவுமே உங்களுக்கு புரியணும்னா என்ன ஸ்ட்ரெஸ் ஆகி போன ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் நீ பாட்டுக்கு. கரெக்டா இல்லையா? எஸ் சார். சோ அப்ப உங்க ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்க ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்றதுதான் குவாலிட்டி. இத நம்ம வந்து புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கணும். ரைட்? அதுக்கு ஏதாவது டூல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க கத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்னொன்னா படிக்கணும். நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு ஒரு டூல் இருக்கு, வாய்ஸ் ஆஃப் பிசினஸ்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேனோ மாடல்னு ஒரு டூல் இருக்கு. இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்க வைக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். என்ன சார் சிலபஸ்ல இல்லாதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா சிலபஸ்ல இல்லாதது ரியல் லைஃப்ல தேவைப்படுது. கரெக்ட் தானே? ரைட்? அதே மாதிரி ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட். ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம ட்ரைனிங்ல வாட் இஸ் ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட்? ட்ரைனிங் சிறப்பா போகணும்னா இதுக்கு சில ப்ராசஸ், இன்டராக்ஷன். ட்ரைனிங் இப்ப நம்ம பேசுறது அது ஒரு முக்கிய ரெக்குவயர்மெண்ட். இன்டராக்ஷனே இல்ல. இப்ப நான் கொஞ்சம் பேர் கூட இப்ப வீடியோல இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு நேரம் நான் தூங்கியிருப்பேன். ஸோ அப்ப நம்ம வந்து இன்டராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் இருக்கு. இப்ப டீ பிரேக் கொடுத்தோம் ஒரு 10 நிமிஷம், அது என்னது? அது ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட். எதுவுமே இல்லாம கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருந்தா அது ஒரு மாதிரி மோனோட்டோனஸா இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயி ரெக்குவயர்மெண்ட். எம்ப்ளாயி ரெக்குவயர்மெண்ட்னா எல்லாம் தனித்தனியா பாருங்க. இப்ப நான் வந்து என் ரெக்குவயர்மெண்ட் சொன்னேன், ரைட்? And Priya madam will have some requirement. She needs application and everything. Then only she can get you the certificate. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபுல்ஃபில் ஆகும் பொழுதுதான் குவாலிட்டி.
ஸ்ட்ரெயிட்டா உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பேர் குவாலிட்டி கிடையாது. ஆமா ரைட்? எஸ் சார். இதை நீ ப்ராடக்ட்டுக்கும் இதே மாதிரி திங்க் பண்ணு. ரைட்? இந்த லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அப்ளிகபிள் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும்தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது, சிவில் இன்ஜினியருக்கு ஒர்க் அவுட் அப்படிலாம் இல்லவே இல்லை. திஸ் இஸ் அ பிலாசபி. பிலாசபினா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் ஒர்க் ஆகும். ரைட்? நீங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், பேங்க்ல யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணலாம், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.